Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PGTRB educational methodology. This is common to all subject. Okay, last year that means 2018-19 இயர்க்கான கொஸ்டின் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த 2018-19ல தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லா காமன் ஆல் சப்ஜெக்டோட சைக்காலஜியும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? Let us discuss the first question. This test is used as an indicator of aptitude for bench work which involves rapid manipulation of objects. Okay. இந்த டெஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த டெஸ்ட்? திஸ் டெஸ்ட். கீழே நிறைய டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா அது. Okay, used எதுக்கு யூஸ் பண்றோம்? Indicator of aptitude for bench work. Okay, so bench work க்கு aptitude for bench work which involves rapid manipulations of object. So அப்ப இது எல்லாமே நமக்கு ஒன்னொன்னு என்ன இந்த டெஸ்ட் எல்லாம் என்ன மீனிங்னு தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷன்ஸும் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ஆப்ஷனுக்கும் என்னென்ன மீனிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் டெக்ஸ்டரிட்டி டெஸ்ட். Finger dexterity test na அது நமக்கு நல்லாவே தெரியும். Measure of a person's ability to handle small objects or to manipulate controls using their fingers. அதான் இந்த finger dexterity test. Clerical ability test. Clerical ability testங்கிறது access a person's abilities in areas relevant to classical or administrative rules. Okay, such as typing speed and accuracy, data entry, இதெல்லாம் இந்த clerical ability testல வந்துரும். Mechanical ability test அப்படிங்கிறதுனா a person to recognize which mechanical principle is suggested by a test item, that means velocity, gravity, இது வந்து வேரி ஆகும் இல்லையா, ஒரு இதுக்கும் வேரி ஆகும். velocity, gravity and force, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் mechanical aptitude test. Then next Connors Wigley Black testங்கிறது the purpose of the Wigley Black test எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it is test a person's ability to visualize construction in 3 dimension of space. 3 dimension of spaceக்கு தான் இந்த லாஸ்ட் டெஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா ஃபிங்கர் டெக்ஸ்ட்ரி டெஸ்ட், aptitude for bench work, it is manipulating of the object. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது ஃபிங்கர்ல தான் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஃபிங்கர் டெக்ஸ்ட்ரிஸ் டெஸ்ட்ல தான் measure of a person's ability to handle small objects or to manipulate controls using their fingers னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் கரெக்டா வரும். ஏன்னா செகண்ட் பார்த்தோம்னா எதுக்கு போயிடும்? ஸ்பீடு, அக்யூரசி, டைப்பிங் ஸ்பீடு, அக்யூரசிக்கு போயிடும். கிளாரிக்கலுக்கு. மெக்கானிக்கலுக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு மெக்கானிக்கலாம் வெலாசிட்டி எடுக்கிறோம், கிராவிட்டி எடுக்கிறோம். ஸோ அந்த டெஸ்டோட எபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது போயிடும். தென் லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம்னா கார்னர்ஸ் விக்லி பிளாக் டெஸ்ட் பார்த்தோம்னா 3 dimensional ஸ்பேஸ்க்கு. ஸோ இது நமக்கு எது ரிலேட்டடா இருக்குன்னா ஆப்ஷன் ஏ, ஃபிங்கர் டெக்ஸ்ட்ரி டெஸ்ட்ங்கிறது தான் இதுல கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஏ ஹெர்பர்டின் அப்ரோச் டு லெசன் பிளானிங், ஹெர்பர்ட்டோட லெசன் பிளானிங்ல டேஷ் ஸ்டெப்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் த டாஸ்க் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் த அக்விசிஷன் ஆஃப் நியூ லேர்னிங் மெட்டீரியல். என்ன வரும்? பிரசன்டேஷனா, கம்பேரிஷன் ஆர் அசோசியேஷனா, ஜெனரலைசேஷனா, இல்ல அப்ளிகேஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் த கரெக்ட் ஆக்ஷன் இஸ் த கம்பேரிஷன் ஆர் அசோசியேஷன். ஹெர்பர்ட்டோட அப்ரோச் எப்படி இருக்கும் லெசன் பிளான் எழுதுறதுல? கம்பேரிஷன் ஆர் அசோசியேஷன். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் தான் இது வந்து ரிலேட்டடா இருக்கும். இந்த டாஸ்க் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் த அக்விசிஷன் ஆஃப் எ நியூ லேர்னிங் மெட்டீரியல் சொல்லி. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், the Constitution 86th Amendment Act of dash year inserted dash article in the Constitution of India to provide free and compulsory education of all children in the age group of 6 to 14 years as a fundamental right. இதுல நிறைய ஆக்ட், இந்த ஆர்டிகல் வைஸ் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஆர்டிகல் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. லிமிட்டடா கொஞ்சம் நம்ம ப்ரீவியஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ல இருக்கிறத எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா கூட இட் இஸ் எனஃப். ஓகேவா? ஸோ 2001 ஆர்டிகல் 46 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 46 வந்துட்டு இட்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு போயிடும்.
production of a plant, production of plant varieties and farmers க்கு தான் இந்த ஆக்ட். அதே மாதிரி 2010 ஆர்டிகல். ஓகே இந்த ஆர்டிகல் 12 பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆன் த ரைட் ஆஃப் த சைல்டுல போயிடும் இது. அதே மாதிரி ஆர்டிகல் 45A பார்த்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கு வந்துடும். 2002 ஓகே ஆர்டிகல் 21A பார்த்தோம்னா இது வந்துட்டு the state shall provide free and compulsory education to all children of the age of 6 to 14 years வரும் இந்த 2002ங்கிறது. ஓகே ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா 2002 ஆர்டிகல் 21A என்னன்னா the state shall provide free and compulsory education to all children of the age of 6 to 14 years. ஓகே ஸோ அப்போ எது கரெக்டான ஆன்சர்னா இந்த ஆப்ஷன் டிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. Based on Gang's hierarchy of learning in DAS learning, the learners acquires the ability to understand the common properties of a group of substances that might still vary from one another. Verbal association, multiple discrimination, concept learning, இல்ல rule learning அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கான்செப்ட் லேர்னிங். based on Gang's hierarchy of learning வந்து எது பேஸ் பண்ணிருக்கு? கான்செப்ட் லேர்னிங்கை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே the next fifth question. The policy statement was made in Parliament on April 5, 1977 declaring that along with UEE, highest priority in educational planning would be accorded to DAS, UPE. Okay, so இங்க இந்த UPE அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா unsuspected pulmonary emboly. Okay, அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷனும் இது வந்து சொல்லலாம். செகண்டரி எஜுகேஷன்ஸ் பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவோம்? த லிங்க் பிட்வீன் த பிரைமரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன். பிரைமரிக்கும் ஹையருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த செகண்டரி எஜுகேஷன். ஓகே ஹையர் எஜுகேஷனுங்கிறது யூனிவர்சிட்டி லெவல் ஆஃப் எஜுகேஷன். அடல்ட் எஜுகேஷனுங்கிறது பார்த்தோம்னா த அக்விசிஷன் ஆஃப் நியூ ஐடியாஸ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இந்த அடல்ட் எஜுகேஷன்ஸ்ல வரும். ஓகே ஸோ ஹியர் கரெக்ட் ஆன்சர் இஸ் தி அடல்ட் எஜுகேஷன் பிகாஸ் ஹியர் என்ன கொடுத்திருக்காங்க? ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இன் எஜுகேஷனல் பிளானிங் would be accorded to. ஓகே எதுல வரும்னா இந்த அடல்ட் எஜுகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். The next question. The teacher must provide identity between historical and present day events in an example of. ஒரு டீச்சர் வந்துட்டு மஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும் என்ன ஐடென்டிட்டிய அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ப்ரெவென்ட் டே ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் த பிரின்சிபிள் ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ். ஓகே பிரின்சிபிள் ஆஃப் மல்டி ரெஸ்பான்ஸா இல்ல பிரின்சிபிள் ஆஃப் மென்டல் செட் இல்ல பிரின்சிபிள் ஆஃப் பார்ஷியல் ஆக்டிவிட்டி த பிரின்சிபிள் ஆஃப் அசிமிலேஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீடியோல ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அசிமிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ அப்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பிரசன்ட் டே ஈவெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த அசிமிலேஷனை வந்துட்டு சொல்லலாம். அசிமிலேஷன் மீன்ஸ் வாட்? The cognitive process of making new information fit in with your exciting understanding of the world. Okay, so when you encounter something new, already I told that this example நம்ம ஒரு புதுசா ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி அந்த பொருள் வந்து பழக்கப்பட்ட மாதிரி தோணும். ஓகே அதுதான் வந்துட்டு இதுல பார்க்கிறோம். ஓகே the assimilations, this is the correct answer here. Then UGC launched the DAS project on August 15th 1984. Okay, so ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி CIET, NCERT இதோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. யூஜிசிக்குலாம் என்ன அந்த மாதிரி. இப்போ CIETக்கு என்னன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. CWCRங்கிறத பார்த்தோம்னா கண்ட்ரி வைட் classroom and production facilities at 6 universities in India through establishing media centers in the name of Audio-Visual Research Center. Okay, so அப்போ countrywide classroomங்கிறது தான் இந்த CWCR இருக்கு. இது மெயினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடியோ விசுவல் வந்துட்டு ரிசர்ச் சென்டர் இதுக்கு எங்க இருக்கு அப்படின்னா later these centers have been renamed as education அப்படின்னு மாறிடுச்சு. Okay, so facilities of 6 universities in India through established media centers in the name அதான் என்னது audio visual research centers. Okay, அதான் என்னவா மாறிச்சு later these centers have been renamed as education சேஞ்ச் ஆனது. Okay,
The next SITE. SITE Satellite Institutional Television Experiment. அது PLAN Position Level Action Network. So this is correct answer பார்த்தோம்னா B. Option B is the correct answer here. CWCR Countrywide Classroom Project on August 15, 1984. UGC வந்துட்டு launch பண்ணுச்சு. Then 8th question. The DAS is a technique that provides the counselor with an opportunity to understand a client's knowledge regarding a topic such as career information. Okay. So, என்ன டெக்னிக் ப்ரொவைட் பண்றாங்க ஒரு கவுன்சிலர் பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிளைண்ட்ஸோட நாலேஜ் எப்படி ரிகார்டிங் டாபிக் சச் அஸ் கேரியர் இன்ஃபர்மேஷன் இன்டேக் இன்டர்வியூஸ்லயா இல்ல கஸ் ஹூ அப்படிங்கறதுலயா இல்ல சோசியோமெட்ரிக்கா இல்ல காட் ஷாடா இது ரெண்டுக்கும் நமக்கு மீனிங் தெரியும் இன்டர்வியூவா இல்ல கஸ் ஹூவா சோசியோமெட்ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் சோசியோமெட்ரிக் அப்படின்றது it is the study and measurement of interpersonal relationship, okay, in a group of people. அதுதான் இந்த sociometric சொல்றது. கார்ட் ஷார்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா long tradition in psychology. இது வந்துட்டு going back more than 100 years to the work of okay. In 1948 வந்துட்டு Grant and Webb publish பண்ணாரு இத. Okay, the new very famous Wishkons card charting test. Okay, it is a test of cognitive reasoning. இது வந்து டெஸ்ட் ஆஃப் காக்னிட்டிவ் ரீசனிங். ஓகே, ஸோ இதுதான் கார் ஷார்ட்ங்கிறதா இதுல வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏன்னா இது வந்துட்டு காக்னிட்டிவ் ரீசனிங்க்கு பேஸ் பண்ணி வருது. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். 9th question. Behavior that occurs at a naturally high rate of frequency may be used to reinforce behavior that occurs at a naturally low rate of frequency is. This the first one is the programmed instruction. Programmed instructions means what? This is theory of psychology. B.F. Skinner வந்துட்டு இது பேஸ் பண்ணி இத பண்ணிருக்காரு program instructions. It was structured to allow individual learners to proceed at their own pace. Okay, mastering a body of knowledge through small steps. Operant conditioning பார்த்தோம்னா method of learning that employs reward. Employees ஓட reward and punishments and behavior லாம் இந்த operant conditionல படிப்போம். Halo effect is the positive impression of a person. ஒரு personோட positive impression. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அதோட பிராண்ட், அதோட ப்ராடக்ட் இதெல்லாம் பத்தி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஹாலோ எஃபெக்ட். ஃப்ரீமேக் பிரின்சிபல் அப்படிங்கிறது it is the opportunity to engage in behavior with a relatively high baseline probability will reinforce behavior of pressing a lever. Okay, so one is the correct answer means Freemark principle அப்படிங்கிறது தான். ஏன்னா இது என்னன்னு சொல்றது ஒருத்தரோட behavior with a relatively high baseline probability. High baseline behavior வந்துட்டு reinforce high baseline probabilityல வருது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த Freemark principle தான். ஓகேவா? The next question. The Central Hindu College at Banaras was founded in DAS. Okay, we know very well Hindu that is Banaras. The Central Hindu College at Banaras வந்துட்டு யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is Annie Besant. 1898ல வந்துட்டு இவங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கல்ல ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1901 வந்துட்டு பார்த்தோம்னா it is a social reformers and writers. இவர் வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி. We know this Dayanand Saraswati established the Arya Samaj in Bombay. இது வந்து ஆரிய சமாஜ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன்ஸோட நிறைய மிஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும். எஜுகேஷன்ஸ், ரிலீஜியஸ் ஸ்டடீஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தோம். Annie Besant. So it is the correct answer. What means it is the Annie Besant. இவங்க தான் வந்துட்டு சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் at பனாரஸ்ல வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. எந்த இயர்னா 1898ல. ஓகே, ஸோ இதெல்லாமே நல்லா நாங்கள் பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல சைக்காலஜிக்கு நிறைய லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்ல நீங்கள் நிறைய சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.